விட்டது ரெண்டாவது தப்பு. நான் ஆசைப்பட்டதுல என்ன தப்பு டாக்டர்? பல திறமைகளை கொண்ட சூப்பர் ஹியூமன் பீயிங்கா என் குழந்தைய உருவாக்க நினைச்சேன். மல்டி டிஎன்ஏ வச்சு ஒரு பர்ஃபெக்ட் ஜீனோமை என் ஒய்ஃபோட கருவில் பிளேஸ் பண்ணேன். இது ஜெனட்டிக் ரிசர்ச்ல ஒரு புரட்சியா இருந்திருக்கணும். வேற பழசை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட லோகஸ் லாக்டோ கம்பெனியோட ஹெல்த் ட்ரிங்க் எனர்ஜி ஆன். மற்ற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்டை சாப்பிட்ற குழந்தைங்க சொக்கா எல்லாம் சின்னதாக போச்சு, கையை தூக்குனா மாங்காவை பிடுங்கலாம் அப்படின்னு ஏமாத்துற கதை இல்லை இது. இது உங்களுக்கும் புரிஞ்சதால தான் மற்ற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கீழே தள்ளிட்டு ராக்கெட் மாதிரி 70% மார்க்கெட் ஷேர் எனர்ஜி ஆன் பிடிச்சிருக்கு. ஒரே வருஷத்தில் எனர்ஜி ஆன் குழந்தைங்களோட மெமரி பவரையும் உடல் வளர்ச்சியும் உடனடியாக அதிகப்படுத்துது. மாசத்துல இல்ல, வருஷத்துல இல்ல, மணிக்கணக்கில். Yes, sir. Go ahead. Ma'am, do you have an invitation? Then I'm sorry, I can't let you in. No, ma'am, I can't. நன்றியை தெரிவிக்கிறேன். You can go, please. இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோட காம்படிட்டர்ஸாக இருக்கிறவங்க கிட்ட வேலை கேட்டு போனேன். எனர்ஜி ஆன் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணேன். இதை போல் 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு என்னை முட்டாளாக பார்த்தாங்க, துரத்தி அடித்தாங்க. அப்போ உங்களோட எந்த கடவுளும் என்னை எடுத்து பார்க்கல. ஆனால் எனக்கு கடவுளாக தெரிஞ்சது ஏன் சுதா, மை லவ்விங் வைஃப். எல்லா நம்பிக்கையும் தொலைச்சு தோத்து போன எனக்கு உயிர் கொடுத்தது தான் இந்த சுதா. பல இன்டர்நேஷனல் கம்பெனிங்க கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப்னு பில்லியன்ஸ்ல பேசி என் கம்பெனியை சுருட்டி பாக்கெட்ல போட்டுக்க ஆசைப்படுறாங்க. நோ, ஐ வில் நாட் செல் மை கம்பெனி. ஐ வில் நாட் செல் மை சைல்ட், மை லைஃப். Ladies and gentlemen, the future is ours. Let's celebrate. Wow, super speech. Brilliant, Dad. நீ ஏமாந்துட்டியா? பொன்னாடி சென்டிமெண்ட்லாம் பேசி எனர்ஜியோட டார்கெட் கன்சியூமர்ஸ் அதான்டா வீட்டு பொம்பளைங்க எல்லாம் எப்படி மாய்க்கிட்டாருன்னு பாத்தியா? டேய், இந்த பிசினஸ் டிப்ஸ்லாம் உங்க அம்மாட்ட சொல்லிடாத. தேங்க்ஸ். ஏய் என்னாக்கி இப்படி மெலிஞ்சிட்ட? அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டியா? அது எப்படி பாஸ் பண்ணுவாரு? அண்ணன் கஜினி இல்ல. என்ன ஆண்டி அவுத்து விட்டீங்களா? அங்க பாத்தீங்களா அங்கிள? கவுன் கணத்துல மாலிச பாருங்க. ஜரா வச்சுங்க பறந்துற போறாரு. ஒன்னும் பயம் இல்ல, வெறும் பேச்சு தான். மறவட்டேன்னா புரியல. அவனை சொல்லு அப்பாவி. இவன் 8 வயசுல என்ன பண்ணா தெரியும்? அதான் அவுத்து விடாதீங்க. டேய் நீங்க போங்கடா, போங்க. I gotta go. I'll call you later, okay? Madam. Hi, I am R.R. Raguraman, head of R&D department. First time எங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க. French Germanலாம் நல்லா பேசுறீங்க. உங்க டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் மேலும் தேவைப்படும். உங்க நம்பர் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? You just take my company card. Okay, bye. மேடம் நீங்க இந்த ட்ரெஸ்ஸை விட சாரி கட்டினா ஐயோ உலக போச்சு. என்ன மேடம் நீங்க? ஏய் தண்ணி என்னங்க இது ஒரே கல்ப அடிச்சிட்டீங்க? பழக்கம் இருக்கா? இருக்குது. தினமும் உண்டா? ஐயோ எனக்கு தொண்டையில இருக்கு. மேடம் இது வாட்டர் இல்லைங்க, ஸ்ட்ராங் வோட்கா. ராமா அடிச்சிட்டீங்க. நீங்க அடிச்ச ஸ்பீடுக்கு பார்க்கறதெல்லாம் ரெண்டா தெரியுமே. ஏய் அப்பா வராரு பாருண்ணா. இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் மாதிரி ஒன்று வச்சா பாரு கடவுள். ஹாய், ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி பெண்கள் கூட ஜிப்ரான் கவிதைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுவும் தமிழ்ல? உங்களுக்கும் ஜிப்ரான் பிடிக்குமா? கனலாக கொதிக்கின்ற இதயத்தின் நடுப்பிறந்து கானகத்தில் பாய்கின்ற கதிரொலியை உயர்காத. என்னடா ஏதோ பஜனை சத்தம் கேக்குது? சும்மா காதலிக்கிறவங்களால கவிதை எழுதாம இருக்க முடியாது. ஜிப்ரானை படிச்சவங்களால காதலிக்காம இருக்க முடியாது. Hi, I'm Anjali. Can you like my cigarette, please? And you are? என்ன விட எக்ஸ்ட்ராவாவே அடிச்சிருக்கீங்க போல இருக்கு. இல்ல எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல. எந்த ஆண்டியோட மொக்க போட்டுட்டு இருக்க? ஏதோ மொக்க கவிதானியா இருக்கணும் பார்த்தா ஹாட் அண்ட் ஸ்வீட்டா தான் பிடிச்சிருக்க. ஐயோ பயங்கரமா ஆயிடுச்சு. நீங்க டபுளா தெரியுறீங்க. ஹே நாளா தெரிஞ்சாதான் ப்ராப்ளம். மேடம் அஞ்சலி, மீட் மிஸ்டர் அகிலன் அண்ட் மிஸ்டர் பிமலன்.
எங்க எம்டி மிஸ்டர் ராமச்சந்திரனோட ட்வின் சன்ஸ். ஓ தி கன்ஜாயின்ட் ட்வின்ஸ். எஸ் எஸ் நான் படிச்சிருக்கேன் உங்களை பத்தி. ஓகே நீங்க ஸ்டெடியா இல்ல? நான் வேணா உங்களை வீட்ல டிராப் இல்ல பண்ணுறேன். வேணாம். யா கரெக்ட் ஹீ கேன் ரகு அப்பா கூப்பிட்றாரு. துரத்துறியா சீக்கிரம் போ திட்ட போறாரு. Okay, I gotta go now. See you sometime soon. யா ஹாய் ஹலோ பிரதர் இந்த 3rd ஸ்டாண்டர்டில் படிச்சுமே இது நெல்லுக்கு போகிறப்ப தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் போகும்னு என்ன பார்த்து அவ சிரிக்கும் போது நீ ஏன்டா கையாட்டுற? உன்னை பார்த்தாளா? யா லெஃப்ட்ல பார்த்து எனக்கு தான் கை வேண்டான்னு காட்ட டாட்டாடா அது. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இந்த சைக்கிளில் கலந்துருவோம். எல்லா யூனியனை சேர்ந்தவங்க கூப்பிடுவோம். நம்ம பலம் என்னன்னு இன்னைக்கு காட்டுவோம். எல்லாம் வாங்க வாங்க வாங்க, முதலாளித்துவம் ஒழிக. ஏன் பைத்தியர்த்தவன காரியெல்லாம் பண்றீங்க? அதான் கம்பெனிக்கார கேட்காம எல்லாம் கொடுக்குறான்ல. அல்ப காரணத்துக்குலாம் இன்னொரு இருக்காங்க. நாளைக்கு நம்மளே நியாயமான ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் நேரம்னா எவன் நம்மளை மதிப்பான்? தவார் எந்த கட்சி யூனியனும் வராது. நீங்களே இருங்க உண்ணாவிரதம். தொழிலாளர்களே, அன்னைக்கு மீட்டிங்ல கம்பெனிக்கு ஒரே வருஷத்துல கொள்ள லாபம் பீத்திக்கிறாங்க. அங்க நாம மட்டும் பிச்சைக்காரனா நிக்க முடியுமா? சே கப்பு இங்க ஏன்டா வந்த? அண்ணே இவனுங்க ஏன்னா இங்கே வரானுங்க? இவங்க நம்ம கம்பெனிக்கு எதிராக கொடி பிடிக்கிறாங்க. நான் சாப்பிடாம இருக்கேன். நியாயத்துக்கு ஆதரவா நாமளும் உங்களோட கொஞ்ச நேரம் உட்காரலாம். வணக்கம். உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உள்ள உட்காரலாம். இங்கயா போ. பசில நம்மள போட்ட போறானுடா. தள்ளுங்கப்பா. கம்பிகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு சிந்துற வேர்வையில நீ கோடி கோடி அள்ளிட்டு போறே. அத இந்தான் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா பஞ்சா போயிடுவே. தொழிலாளர் ஒற்றுமை வாங்குங்க. இவங்களுக்கெல்லாம் மெடிக்கல், எஜுகேஷனல் அலவன்ஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ், குவார்ட்டர்ஸ், லொட்டு லொஸ்குன்னு எவ்வளோ பண்றான். நன்றி கட்டவன். என்னோட அவங்க போய் உட்காந்துட்டு மனத்தை வாங்குறீங்க? டாட் உங்க புரட்சி புதல்வன் தொல்லை தாங்க முடியல. வைடா போன. ஓகே சார் இதெல்லாம் இவங்க பண்றது இல்ல சார். எவனோ ஆப்போசிட் கம்பெனிக்கார தூண்டி விட்டுருக்கான். தினேஷ், நீ நம்ம கம்பெனி செக்யூரிட்டி சீஃப்னு அப்பப்போ ப்ரூவ் பண்றதுக்காக இப்படிலாம் புருடா விடாது. நாகுவரை உண்ணாவிரதம். கக்கூஸ் உரிமைக்கு குரல் கொடுக்கணும். கலைச்சி போனாலும் கலைஞ்சி போயிடக்கூடாது. ஓகே ஓகே. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னாங்க? பாரதியாரா? எல்லாம் ஓகே வேணா? பசியா பண்ண லீடர் கக்கூஸ் தானே போயிட்டு வந்த. குருமா வாசனை அடிக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது ஜீர்ணாவல தம்பி. அதான் இல்லையே ஸ்மெல் இடம் மாதிரி வாயில வருது. இதுக்கு தானே போயிட்டு வந்த. வாந்தி வந்ததால வாயில ஸ்மெல். அண்ணே போயிட்டு வந்துறேன். என்னடா இது? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கக்கூஸ் வரும். உங்களுக்கு முன்னால வந்துச்சு போயிட்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு இப்பதானே வந்துச்சு. என்னடா இது? இது யாரா எடுத்துட்டு வந்தீங்க? சாப்பிடாம இருக்க முடியாது. கோழிக்காக கொள்கையை பறக்க விட்டுட்டீங்க. டயபெட்டிஸ் பாருங்க. பசியில செத்துக்கிட்டு போயிடலாம். எனக்கும் டயபெட்டிஸ். எனக்கும் தான் டயபெட்டிஸ். எனக்கு லெக் பீஸ். ஏய் ஓல்ட் பீஸ். உனக்கு அறிவு இல்ல? ஏய் இவன் புத்தி இல்ல உனக்கு. நீ மட்டும் போய் கக்கூஸ் கொண்டீங்கன்னு பரோட்டா குருமா சாப்பிடுற. பெரிய போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. லீடர் எல்லாமே உனக்கு விளையாட்ட போச்சு. போராட்டம் உனக்கு என்ன தெரியுமா? உரிமைக்காக போராடுறவங்களை காசு வாங்கிட்டு டிராமா பண்றாங்கடா.